நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிக்கெட்ல 3 படம்ன்ற மாதிரி. ஆமா, இன்னைக்கு ஒரு விமர்சனத்திலேயே 3 படம். உங்களை ரொம்ப தொந்தரவுலாம் ஒன்னொன்னா போய் கிளிக் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்ல. நாங்க ஒரே வீடியோல நீங்க 3 விமர்சனம் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறோம். அது நீங்க தயவு செய்து நீங்க என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். முதல் படம் வந்து இதுல வந்து நிறங்கள் 3. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் நரேன். திருவங்கள் 16 ஒரு வெற்றி படத்து மூலமா சினிமாவுல நுழைஞ்சாரு. அதுக்கப்புறம் சில சறுக்கல்கள் மாஃபியான்னு ஒரு படம் எடுத்தாரு, அது சரியா போல. அப்புறம் ஒரு 9 பேர் கொண்ட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தாங்க, அந்த படத்துல ஒன்று எடுத்தாரு, அதுவும் சரியா பெருசா பேசப்படலை. அவரோட இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த அவர் எப்பவுமே வந்து படத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் தான் வைப்பாரு. அதானே இந்த படத்துலயே அதே மாதிரியான ட்விஸ்ட் இது வரைக்கும் யாரும் பேச முடியாத கதைகள் தான் பேசியிருக்கேன். ஆனா திரைக்கதை வயசா இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சான்றது தான் தெரியல. நான் இப்போ இதுவாக சொல்லிடுறேன், கதையை மட்டும் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. பள்ளி ஆசிரியர் இருக்காரு நம்ம ரகுமான் சார். நான் ஒன்று சொல்லிடுறேன், நம்மளால தான் யாரும் படத்துக்கு போகலாம் சொல்லக்கூடாது, விருப்பப்பட்டவங்க போகலாம், நம்ம சொல்ற கடமை நம்ம சொல்லிடலாம். பள்ளியோட ஆசிரியராக இருக்க நம்ம ரகுமான் சார், அவரோட பொண்ணு இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து திடீர்னு காணாம போயிடுறாங்க. அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கா போல. அவரும் ரகுமான் சாரும் ஒரு சைடு தேடுறா போல. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா இருக்கா போல படத்தில். அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கா போல. அவரோட கதையை திருடி வேற ஒருத்தர் வந்து படம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போகிறதுக்கோசம் பவுண்டர் ஸ்கிரிப்டை தேடுறா போல, தொலைச்சிடறா போல. அதை ஒரு சைடு தேடுறா போல. இன்னொரு சைடு வந்து சரத்குமார் சார், அவர் தான் வந்து அதர்வாக்கு அப்பா வர்றாரு. இவங்க 3 பேர் தான் மெயின் கேரக்டரு. இவங்களை வந்து கனெக்ட் பண்ற ஒரு புள்ளி தான் இந்த அம்மு அபிராமி தான் அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. அதான் ரகுமான் சார் தொலைஞ்சு போன பொண்ணா அவங்க பண்ணிருக்காங்க. அவங்க எது காணா போனாங்க, அது இவங்க எதை நோக்கி போறாங்கன்றதுதான் படத்தோட ஒன்லைனு. நிறங்கள் 3 என்னன்னா, ஒரு மனிதனுக்கும் ஒரு நிறங்கள் இருக்கும். புரிஞ்சு போச்சு. நிறங்கள் 3 ஒரு நிறம் வந்து சரத்குமாரோட ஃபேமிலி, இன்னொரு நிறம் வந்து அதர்வா, இன்னொரு நிறம் வந்து ரகுமான் சார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீ எப்படி இருக்க, முழு அழகா இருக்கிற பாக்குறதுக்கு நல்லவன்னு வச்சுக்கோ. உன்னை பார்த்தாலே நல்லவன்னு தோணும். ஆனா உன் பின்னாடி ஒரு சைடு இருக்கும் தெரியுமா, உனக்கு இன்னொரு சைடு இருக்கும் தெரியுமா, கெட்டவன். அது காட்டுற அது அதே மாதிரி என்ன பார்க்கறது எப்படி இருக்க, நான் தாடிலாம் வச்சுன்னு பார்த்தாலே. ஆனா எனக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அதை வந்து எப்படி போர்ட்ரேட் பண்றது, இதுதான் இந்த ஸ்கிரீன் பிளேயோட இது. ஆனா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல என்கேஜ் தான் போகுது, அந்த பொண்ணு எங்க போச்சு அப்படி இப்படின்னு தோணுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒட்ட முடியல. இப்போ என்ன சொல்றது, கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது பாட்னி ஏதோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பாட்னி ஏதோ உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு, அந்த மியூசிக்கு அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதர்வாவோட கேரக்டரைசேஷன் வந்து இன்னும் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கா போல. ஆனால் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா அதில் ஃபுல்லாகவே ரொம்ப போதையாகவே இருக்க மாதிரி இருக்கா போல. கேஷுவலாக இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ட்ரக் அடிக்ட் மாதிரி. என்ன அதான் கதை ஆசிரியர்னா என்ன சொல்லுவாங்க, சரக்கு போட்டாதான் கதை வரும், அந்த மாதிரி தலைவர் வந்து ட்ரக்ஸ் வச்சாதான் வந்து யோசனை கதை எழுதும். அந்த மாதிரி ஓவர் டோஸ் ஆயிடுது. அது நம்மளுக்கு ஓவர் டோஸ் ஆயிடுது, நம்ம போதைக்கு போற மாதிரி இருக்கு. கதை திரைக்கதை அதெல்லாமே சரியா ஒட்டல படம். ஆனா அவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து ரைட்டிங்ல நல்லா இருக்கு. இந்த மாதிரி இப்படி ஒருத்தருக்கு ஒரு முகம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணியிருக்கா. மற்றபடி வந்து இந்த படத்தை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லா கதையும் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏமா உங்க 2 பேரும் தான் தியேட்டர்ல கூட்டம் வரலன்ட்டு மறுபடியும் நம்ம 2 பேரும் உள்ள போன சாக மாட்டாங்க. நான் கார்த்திக் நேரன் நல்லா பண்ணியிருக்கா போல. அவரோட ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த படத்துக்கு போய் நீங்க அவர் எப்பவுமே வந்து ஒரு ட்விஸ்டோட தான் பண்ணுவாப்ல. அவர் படம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஏன்னா அவருடைய படம் நான் அவ்வளோ சீட்டு நுனியில உட்காந்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு இருக்கு. அடுத்தது நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா பராரி. அது எதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, ராஜமுருகனோட தயாரிப்புல வந்திருக்கு. எப்பவுமே ராஜமுருகன்னா சினிமாவில் வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு. அவரோட கதையெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும். அவர் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை சொல்லிடுவா. அது என்னன்னா, இந்த வெற்றிமாறன் மாதிரியும் நெல்சன் மாதிரியும் நம்மள ஏமாத்தல. அவங்க பிராண்டை வச்சுட்டு கதை உள்ள ஒண்ணு அப்படிதான் இல்லை. ஆனா இவரு நிறைய படிக்கிற ஆளு மனுஷன். எவ்வளவு பெரிய பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் உட்காந்து படிச்சிருவா போல, அதுக்கப்புறம் தான் இறங்கியிருப்பா போல. அந்த மாதிரி வந்து இந்த படத்தும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை தெரிஞ்சது வராது, ஏதோ ஜாதியோட. ஆமா, அதேதான். திருவண்ணாமலை பேக்ரவுண்ட்ல வருது இந்த படம் ஃபுல்லாவே. 2 ஜாதிகள், இந்த ஒரு ரோடு, சமூகம், சரி, 2 சமூகங்கள். இந்த சைடு ஒரு சமூகம் வாழுது, இந்த சைடு ஒரு சமூகம் வாழுது. ஆனா பார்த்தா குலதெய்வம் பார்த்தா 2 பேருக்கும் ஒரே குலதெய்வம்.
அதனால இவங்களுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள். அதுல வந்து தெரியும்ல, ஹீரோ ஹீரோயின் இந்த காதல வரும் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக. அதான் அதான் அந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்க வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி 2 பேரையும். ஆனா ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டா போல. அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவர். அதனால பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியுது. அதனால அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களாம் வந்து பெங்களூர்ல போய் வேலை செய்வாங்க. நீங்க திருவண்ணாமலை சேர்ந்தவர் தானே நீங்க? அதிகமா வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் மொத்த பேருமே வந்து திருப்பூர், பெங்களூர். இங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து திருப்பூர் போவாங்க, 2வது பெங்களூர் போவாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல வந்து எல்லாருமே வந்து பெங்களூர் தான் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் வந்து ஒரு அடைக்கலமா ஆயிடுச்சு. பெங்களூர் வந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் வேலை பண்ண போவாங்களாம். அப்போ ஹீரோயினுக்கும் அங்க இருக்க ஒரு கன்னடக்காரனுக்கும் ஒரு சண்டை வந்தது. அதுல வந்து ஹீரோயின் வந்து அவனை அடிச்சிடுது. உடனே ஒரு போராட்டம், அதை சும்மா தமிழர் இங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இது ஒரு டிராவலிங் படமாவும் இருக்கு. டிராவலிங் இல்லை, அதுக்கப்புறம் அது அங்க பிரச்சனை முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி ஊருக்கு வந்து அங்க நடக்கிற விஷயங்கள், இந்த காதலால என்ன ஏற்படுது அப்படின்னா மெயின் இந்த சமூகம் சார்ந்தது ஒரு கதை வந்து இதுவா இருக்கு. ஆமா, எப்பயும் போலதான் இந்த படமும் ஜாதி பெருமையை ஒருத்தர் பேசுறதும், இன்னொருத்தர் வந்து மட்டம் தட்டி பேசுறதும், ஒன்னு அவங்க பொங்கி எழுதுறதும், அதே ஃபார்மேட்ல தான் கடை போகுது. ஆனா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு பாலா டைப் படம் மாதிரி. புரிஞ்சுது ரொம்ப அடிதடி. நீங்க பாத்திருப்பீங்க அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ராவா காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளாலே நான் கொஞ்ச நேரம்ல இப்படியே தான் பார்த்துன்னு இந்த மாதிரி இருந்துச்சு. இருக்கிற ஒரு பாலாவே போதும் நம்மளுக்கு. ஏற்கனவே அவர் ஒரு படம் வச்சுட்டு அதை பாக்குறோன்னு இப்பயே எனக்கு பக்கு பக்கம் இருக்குது. அது என்ன மாதிரி ஹீரோயினை என்ன வச்சு செய்யறாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி தான் இந்த டைரக்டரும் ட்ரை பண்றேன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருக்குது. பராரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா தியேட்டர்ல போயிட்டு நீங்க பாருங்க. அடுத்த படம் ஜாலியோ ஜிம்கானா. இந்த படத்தை பத்தி எனக்கு ஒன்னு சொல்றேன். அவர் பிரபுதேவா அதான் ரொம்ப நாளைக்கு நடிச்சுன்னு தான் வராரு இப்ப கண்டினியூவா. நான் சரி நான் என்ன பண்ணேன், அந்த தியேட்டருக்கு போயிருந்தேன். ஒருத்தர் வெளியே வர்றாரு, நான் ரொம்ப சோக நிலையில வர்றாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போற பக்கத்துல விசாரிச்சா, பிரபுதேவானா டான்ஸ் தான்பா, அங்க ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு வேற சொன்னீங்க. அது இல்லாம ஜாலியா ஜிம்கானா ரசிகர்களுக்கோ இல்லையோ டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் தான் இங்க ஜாலியா ஜிம்கானா. ஜாலியா ஜிம்கானா கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை சொல்லிட்டு ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை சுத்தி தான் கதை. ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டல் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டலை வந்து அவங்க ஃபேமிலியை வச்சு ரன் பண்றாங்க. இதுல வந்து வில்லன் வென்ட்ரியா வர்றாரு. வில்லன் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு ஹோட்டலுக்கு, ஆனா பணம் தர மாட்டாரு. அதனால வில்லனை எத்தனை ஹோட்டல் தான் இது மாதிரி பண்ண வில்லனை கிட்ட பணம் வாங்கணும்னு ஒரு சைடு இது பண்றாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அவரை வந்து ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டணும்னு சொல்லிட்டு நம்ம பிரபுதேவா வக்கீலா இருக்காரு. இங்க பாருங்க, உண்மையிலே இது ஜாலியா ஜிம்கானாவா இல்ல நெடுஞ்சாலிய கதையை லைட்டா தூக்கி அங்கிட்ட தூவி விடுறாங்களா? கரெக்டா சொல்லுங்க. அப்புறம் பிரபுதேவா வந்து உள்ள வரா போல, இது வந்து அவர் மூலமா கேஸ் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அட்வொகேட் சரின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி வந்து போய் பார்க்கலான்னு அவர் ஹோட்டல்ல போய் மீட் பண்ண பார்த்தா அவர் செத்து போய் கிடையாது. யாரு? பிரபுதேவா. நீங்க கூட வில்லன் தானே செத்து பிரபுதேவாவே டெட் பாடிங்க இந்த படம் ஃபுல்லாவே. ஆமா, ஒரு 2-3 சீன்ல தான் அவர் உயிரோட இருக்காரு. மத்த படத்துல டெட் பாடி. அவரு நாகேஷ் அந்த இந்த படத்தை பண்ணிருந்தாங்க. எப்படி இது ஒத்துக்கணும் எனக்கே தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அவர் படம்னாலே டான்ஸ் அப்படின்னு தானே வருவாங்க. இருக்கு, ஆனா பாட்டெல்லாம் இருக்கு. அதான் அந்த ஒரு பாட்டுக்கு வர பஞ்சாயத்து வர ஒண்ணு போயிட்டு நான் எழுதுன பாட்டு. ஏன்னா வந்து அது பெரிய கவித்துவமான பாட்டுல இவங்க சண்டை போட்டு வராங்க நான் எழுதுறேன்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது அதான் இதுக்கு மேல அந்த கொலை கேஸ் மட்டும்ல வந்து நாகேஷ் அதே மாதிரி. அதனால இந்த கொலை கேஸ்ல வந்து நம்ம மாட்டிக்க சொல்ல அந்த பாடியை வச்சுக்கின்னு இந்த குடும்பம் வந்து எப்படி வந்து வில்லனை இது பண்றதுதான் மொத்த படம். அதான் சொன்ன மாதிரி காமெடி பண்றேன்ட்டு இவங்க ஏதாவது பண்ணினே இருப்பாங்க. ஆனா நம்ம இப்படி ஏதோ உட்காந்து பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வாரம் கால்ஷீட் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மீதெல்லாம் பொம்மையை வச்சு பண்ணிடுங்க. அதான் இதுல வேற பாத்தீங்கன்னா யோகி பாபு இருக்கா போல, ரோபோ சங்கர் இருக்கா போல, எல்லாரும் வந்து காமெடி பண்றேன்ற பேர்ல பேசினே தான் இருக்கிறாங்க. அவங்க கவுண்டர் குத்துக்கிறன்னு பேர்ல அவங்க கவுண்டர் குத்துனாங்க. நம்ம பாட்டுன்னு உட்காந்து இப்படி ஏதோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் பார்த்தா அந்த கொடைக்கானல் விஷுவல்லாம் பார்த்தா நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. மடோனா சபாஷின்னு படத்துக்கு வந்து பெரிய பிளஸ். எப்படி இந்த படத்துல நடிகை ஒத்துக்கினாங்கன்னு அந்த பாட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்க சூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் நல்ல சப்ஜெக்டா தான் சூஸ் பண்ணுவாங்க. மியூசிக் நல்லா இருந்தது. அப்போ பார்த்தா அவங்கள சுற்றி இந்த படம் நடக்கிறதுனால ஒத்துக்கினாங்க போல இருக்கு. அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நடிக்கிறதுக்கு. அவனுக்குலாம்
டெட் பாடியா மாஸ்டர் அவர் எப்பயோ சொல்ல தேவையில்லை, நடிச்சாலே நல்லா இருக்கும். இவர் டெட் பாடியா வேற இருக்கா போல. அவர் பண்ற கொஞ்சம் ஃபன்லாம் நல்லா இருக்கு, ஃபன்லாம் நல்லா இருக்கு. ஆனா யோகி பாபு இந்த ரோபோ சங்கர் ஒரு ஃபன்னும் இல்ல. அதுதான் என்ன காமெடி, எதுக்கு அவங்க எல்லாம் போறாங்கன்னே சுத்தமா தெரியல. புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கறத விட்டு இன்னும் இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அந்த 3 படமும் விமர்சனம் சொல்லிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போயிட்டு திரையில டிக்கெட்டை புக் பண்ணி தாராளமா பார்க்கலாம். நாங்க யாரும் பார்க்க வேணாம்னு சொல்லல. இதே போல திரை விமர்சனங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.